இருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். அதற்கு அடுத்து அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், செவி கொடுத்தல். கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல். செவி கொடுத்தல் என்ற வார்த்தை 2 விதமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது வேதத்தில். ஆனால் கீழ்ப்படிதல் என்பது ஒரே அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. இன்றைக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் நாம் மேல் படிக்கு போக முடியாது. அப்படின்னா முதல் படி இல்லாமல் அடுத்த படியில் நாம் ஏற முடியாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு எதெல்லாம் கீழ்ப்படிந்தது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கீழ்ப்படியுது. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியுதான், காற்றும் கடலும் கீழ்ப்படியுது. அடுத்து நாம் வாசிக்கிறோம் மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடைய அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அசுத்த ஆவிகள், பிசாசெல்லாம் கீழ்ப்படியுது. இந்த பிசாசு கீழ்ப்படியுது, நாம் கீழ்ப்படுகிறது தான் கஷ்டமாக இருக்குது. பிசாசு இயேசுவுக்கு கீழ்ப்படியுது. அங்கே நாம் வாசித்த வேத பகுதியில் ராஜா சவுல் ராஜா, நமக்கு தெரியும் சம்பவம், யுத்தத்தில் போய் ஜெயிக்கிறார். ஆண்டவருடைய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அழிச்சிடு, நீ யுத்தத்தில் ஜெயித்தா ஒன்றையும் மிச்சம் வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிடுன்ட்டார். ஆனால் இந்த சவுல் ராஜா கவனிங்க, அங்கே யுத்தத்தில் ஜெயிக்கிறான், ஆனால் எல்லாவற்றையும் அழிக்காமல் அந்த ஆடு மாடுல எதெல்லாம் நல்லா கொழு கொழுன்னு இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான், பதுக்கி வச்சுட்டான். யோசுவா நாட்களில் நடந்து நமக்கு தெரியும். இந்த ஆகான் என்கிற மனுஷன் எல்லாத்தையும் அழிக்க சொன்னார், அங்கேயும் சுட்டெரிச்சிடுங்கன்னார். அவன் போயிட்டு வெள்ளி பாலத்தையும் கம்பளத்தையும் ரத்தின கம்பளத்தையும் கொண்டு வந்து கூடாரத்தில் ஒளிச்சு வச்சான். தோல்வி வந்தது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் நம்ம வாழ்க்கையில மேன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே பாருங்க, ஆண்டவரால் படைக்கப்பட்ட காற்றும் கடலும் கீழ்ப்படியுது. நீங்களும் நானும் கூட ஆண்டவராலே படைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிருஷ்டி. நாம் கீழ்ப்படுகிறோமா? பிசாசு கீழ்ப்படியுது. நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும், இது என்னடா இது, இந்த பிசாசு கூட அவர் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படியுத. இன்றைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? யோசுவா நாட்களிலே 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். யோசுவா நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
சொல்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். நல்ல கவனிங்க, கீழ்ப்படிதலில் 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று கடவுளுக்கு கீழ்ப்படிதல், 2வது மனுஷனுக்கு கீழ்ப்படிதல், 3வது பிசாசுக்கு கீழ்ப்படிதல். நல்ல கவனிங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிதல், 2வது மனுஷனுக்கு கீழ்ப்படிதல், 3வது பிசாசுக்கு கீழ்ப்படிதல். இப்போ நாம் பார்த்தது கடவுளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், கடவுளுக்கு அவருடைய சிருஷ்டியும் கீழ்ப்படிஞ்சிச்சு, பிசாசும் கீழ்ப்படியுது, மக்களும் கீழ்ப்படிந்து நடப்போன்னு வாக்கு கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவது தான் பலியை பார்க்கிலும் உத்தமம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அநேக நேரங்களிலே பவுல் சொல்லும்போது சொல்கிற நிருபத்தில் நாம் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். நான் சொல்கிறேன், அநேக விஷயங்களிலே கீழ்ப்படியாமல் போகிறோம். கீழ்ப்படியாததினால மோசமான விளைவுகள் இருக்கிறது, வேதத்தில் நாம் பார்க்க முடியும். வேதத்தில் கீழ்ப்படிந்தவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கீழ்ப்படிதலினாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் என்னென்ன இருக்குன்னு நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடிட்டு, நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடிட்டு பிறகு நாம் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம புஸ்தகத்தில் இருக்குது 682வது பாடல், சத்திய வேதம் பக்தரின் கீதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், மக்களை தேற்றிடும் ஔஷதம்.
அழிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் அறைகள் போக்கும் கனமட வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் அறைகள் போக்கும் கனமட வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பத்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பத்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, மனுஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. authority from the God, appointed the authority from the God. நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேலை செய்கிற ஸ்தலமாய் இருந்தாலும் அல்லது நமக்கு மேல் இருக்கிற ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்திலே தலைமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். மனுஷனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆறு 5, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி. நல்லா கவனிங்க, மனைவிகளேன்னு அவர் சொல்றார் 5ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படின்னு. அப்போ மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படியணும், அங்கே சொல்றார் கீழ்ப்படியணும்னு. இங்கே நாம் வாசிக்கிறோம், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் மயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனத்தோடும் கீழ்ப்படிங்க. அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். மனுஷனா இருக்கிற நாம இன்னொரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது, எஜமானன்களுக்கு கீழ்ப்படியணும். நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு மேலே ஒரு எஜமானன் இருக்கார், ஓனர் இருக்காருன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அப்படியே அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படி, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் ஓனருக்கு கீழ்ப்படிக்கணும்னு இருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, மனைவிகளை பார்த்து சொல்கிறாரு, மனைவிகளே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிங்க. மனுஷருக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே எபேசியர் நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படியுங்கள். கொலோசியரில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்க, இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப பிள்ளைகள், சில்ட்ரன்ஸ், யூ ஒபே யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்.
இது அவருக்கு பிரியம், கடவுளுக்கு பிரியமாக இருக்குது. நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நீ சொல்கிறத கேட்க மாட்டேன்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு டீனேஜ் வந்த உடனே பேரண்ட்ஸுக்கு உடைய வார்த்தையை தட்ட ஆரம்பிச்சிடுறீங்க பிள்ளைங்க. கடவுள் சொல்கிறாரு, அப்படி இல்லை, உங்களை பெற்ற எடுத்தவர்களுக்கு நீ கீழ்ப்படியணும், அதுதான் கடவுளுக்கு பிரியமாக இருக்குது. அப்போ தான் உன் மேலே அவருடைய பிரியம் இருக்கும். மனுஷருக்கு நாம் கீழ்ப்படிதல் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். முதல்ல ஆரம்பத்தில் இந்த பிகினிங் நான் சொன்ன செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதல் ரெண்டுமே அங்கே இருக்குது வசனத்தில். நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மனைவிக்கு ஆதாம் செவி கொடுத்தான்னா கீழ்ப்படிஞ்சான், சாப்பிடியானவன்னு சாப்பிட்டான். அதனால தான் இங்கே சொல்லுது எபேசியரில், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு நீ கீழ்ப்படியணும். அங்கே என்ன பண்ணிட்டான், கணவன் மனைவி சொல்ல கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டான். முதல் மனுஷன் விழுந்துட்டான். ஏவாள் சர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டா. அவள் தன் கணவன்கிட்ட கொடுக்குற அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:17. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவிக்கு நீ செவி கொடுத்துட்ட அப்படின்னா மனைவியுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இன்றைக்கு நாம் பாட்டு பாடணும். சத்திய வேதம், இந்த வேத வசனம், இந்த வேத புஸ்தகம் சத்திய வேதம், இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தை. இதற்கு மிஞ்சி ஒன்று நம்ம செய்யக்கூடாது. கடவுள் சாப்பிடாதையா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் மனைவி என்ன பண்ணுறா, வீட்டுக்காரை பார்த்து சாப்பிடியான்றா. இவன் உடனே மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சாப்பிட்டான்னு சொன்னால் கீழ்ப்படிஞ்சான்னு அர்த்தம். நான் சொன்னேன், செவி கொடுத்தல 2 வித அர்த்தத்தோடு வருகிறது. செவி கொடுத்தல், ஒன்று எழுத்தின்படி கேட்கறது, லிசன் பண்ணுறது. இன்னொன்று செய்கிறது. அப்படின்னா கீழ்ப்படிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரே மீனிங் தான் இருக்குது. ஹீப்ரூவில் இருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்போ செவி கொடுத்தான் என்பதும் கீழ்ப்படிதல் ரெண்டையும் இங்கே ஒன்றா தான் பார்க்க முடியும். அப்படின்னா அவன் அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டான், ஒபே ஆகிட்டான். புதுசாக திருமணமாக இருக்கிறீங்க, இன்றைக்கி 2 தம்பதிகள் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமா சாமி போடக்கூடாது எப்போ. ஏன்னா எந்த தப்பு வந்தாலும் சொல்லுவாங்க ஒன்று, பெண்கள் செஞ்சுட்டு அப்புறம் தான் யோசிப்பாங்க. பெண் புத்தி சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள், பின் புத்தி. ஆனால் யாரை கேட்பார்னா, கடவுள் தப்பு செஞ்சு அவங்கள கேட்க மாட்டார். ஐயாமா இருக்க உங்களை தான் கேட்பார் கடவுள். என்ன அவன் கையில் பிடிச்சி கொடுத்தனே, நீ ஒழுங்காக வச்சு காப்பாற்றினியா, நடத்தினியா? அங்கே ஏவாள் தான் அங்கே வஞ்சிக்கப்படுறா. ஆனால் ஆண்டவர் யாரை கேள்வி கேட்குறா, ஆதாமை கூப்பிட்டு தான் கேட்குறாரு, என்கொயரி பண்ணுறாரு. அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் ஸ்திரீகளை குறித்து பெண்களை குறித்து சொல்லும் போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு இருக்குது. அது ஏன் அப்படி எழுதியிருக்கு தெரியல, சொந்த புருஷருக்குன்னு. அல்லேலூயா. அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க, வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுதான் நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கணவருக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரத்துகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், எஜமானனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனுஷர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்து அடிக்கடி வேலை மாறிக்கிட்டே இருப்பான். காரணம் என்னென்னா, இவங்க மேலே இருக்கிற ஹை போஸ்ட்டில் இருக்கிற அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, அதனால் வெளியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு கம்பெனியாக ஜம்ப் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. 3வது சொன்ன பிசாசு கீழ்ப்படிதல், அந்த ஆதியாகமத்தில் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஏவாளை கூப்பிட்டு கேட்குறார், நீ ஏன் இப்படி பண்ண?
4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இவள் என்ன பண்ணுறா, அந்த பிசாசுக்கு இவள் என்ன பண்ணுறா, செவி கொடுக்குறா. கடவுள் சொன்ன வார்த்தையை அப்படியே உல்டாவாக பேசுகிறான் சாத்தான். இன்றைக்கு சாத்தான் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே உல்டாவாக அவன் என்ன பண்ணுவான், பேசுவான், அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவான். இதை சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடுன்னுவான், இதை செய்யாதன்னு கடவுள் சொல்கிறான்னா செய்யுன்னுவான் சாத்தான், இதை பார்க்காதன்னா பாருன்னுவான் சாத்தான். சாத்தானுடைய வேலை கடவுள் சொல்லுகிற அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தையை மீறி அதற்கு எதிராக நடக்க செய்கிறது தான் சாத்தானுடைய வேலை. ஏன் தெரியுமா? அப்போ தான் நீங்களும் நானும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போவோம். அவர் வார்த்தைக்கு, கடவுளுடைய கோபத்திற்கு நீங்கள் நானும் ஆளாயிடுவோம். சாத்தான் வந்து நம்மளை அழிக்க வேண்டாம். அவர் வார்த்தையை மீறி நீ நானும் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது கடவுளுக்கு நாம் எதிராக மாறிவிடுவோம், அவருக்கு பிரியமில்லாதவர்களாய் மாறிடுவோம். இது சாத்தானுடைய தந்திரம், மந்திரம் இல்லை, இது தந்திரம். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், பேதுரு என்ன சொல்றாரு, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாக இருக்குது. நல்ல கவனிங்க. இப்போ 3 விஷயம் சொன்னேன். ஒன்று கடவுளுக்கு கீழ்ப்படியணும், இன்னொன்று மனுஷனுக்கு கீழ்ப்படியணும், 3வது பிசாசு கீழ்ப்படுகிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். 3 விதத்தில் கீழ்ப்படிதலை குறித்து பார்த்தோம். ஆனால் இங்கே கடவுளுக்கா மனுஷனுக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கடவுளுக்கு தான் முதல்ல நம்ம கீழ்ப்படிகளாக இருக்கணும். அலையிலுயா சொல்லுவோம், அலையிலுயா, அலையிலுயா. கடவுள் தான் நம்மை படைத்தவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம மேல கவனமாக இருக்கிறவர். தாய் மறந்தாலும் சொல்லுங்க, உன்னையும் என்னையும் அவர் மறக்காத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்ற தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிவது தான் மிகவும் உன்னதமானதாக இருக்கிறது. இந்த காலையில் நாம் பார்க்கிறோம், கீழ்ப்படிதலை குறித்த ஒரு முன்னுரையை தான் பார்த்துருக்கிறோம். வேதத்தில் கீழ்ப்படிந்தவர்களை குறித்து ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேரில் இன்றைக்கு நாம் 7ஐயும் தியானிக்க முடியுமானால் தியானித்து முடிப்போம். முதலாவதாக வேதத்தில் கீழ்ப்படிந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். வாசிக்கலாமா? 22:18. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கடவுள் ஆணையிட்டு கொடுக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமை குறித்து பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நீ நான் கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்தின் மூலமாக அநேகரையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி தியானிச்சுட்டு இருக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது அவனை ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன், பெருமைப்படுத்தினேன்றார். அவனை அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுது ஒரு சிலை வழிபாட்டை செய்கிற குடும்பத்தில் இருந்த ஆபிரகாம் சிலை உருவத்தை பார்த்து அந்த சிலையை செய்து வியாபாரம் செய்கிற குடும்பத்தில் இருந்த ஆபிரகாம், அவன் இப்போ உருவத்தை எதுவும் பார்க்கல, ஒரு சத்தத்தை மாத்திரம் கேட்குறான். கடவுள் அவனோட பேசுகிறாரு, ஆபிரகாமே, ஆபிரகாமின்னு அழைக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறான், கீழ்ப்படுகிறான். அப்பா அம்மா இத்தனை வருஷம் வளர்த்தாங்க, அப்பா அம்மா பேச்சு அவன் கேட்கல. கல்யாணம் கட்டின மனைவி எத்தனை வருஷமாக இருக்காங்க கூட, அது எத்தனை வருஷம் தெரியலங்க. அந்த மனைவியுடைய பேச்சு அவன் கேட்கல.
அந்த ஊரில் இருக்கிற அவனோடு பழகினவர்கள், நண்பர்கள், அவங்கெல்லாம் கூட பேசியிருக்கலாம், என்னையா கிளம்பி போகிற விட்டுட்டு இந்த ஊரெல்லாம் விட்டுட்டுன்னு. யார் பேச்சு அவன் கேட்கல. கடவுளுடைய அந்த சத்தத்திற்கு மாத்திரம் அவன் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவன் கீழ்ப்படிதல், அந்த முதல் அவன் கீழ்ப்படிதல்னாலே தான் இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து நாம் பேச முடிகிறது. என்னதான் இருந்தாலும், புதிய ஏற்பாட்டு இருந்தாலும், பழைய ஏற்பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், புதிய ஏற்பாட்டிலே நாம் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை எடுத்து செய்வதா இருந்தாலும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து விசுவாசம் சொல்லும்போது ஆபிரகாமை குறித்து பேசாத நபர் யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. அடுத்தது பாருங்க, பிள்ளையே இல்லாம 25 வருஷம் காத்திருந்து பிள்ளையை கொடுக்கிறார் கர்த்தர். இப்ப அந்த பிள்ளை எனக்கு பலி கொடுன்னு சொல்றார். மறுபடியும் உருவத்தை பார்க்கல, உருவம் இல்லை. நம்முடைய தேவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, சொல்லுங்க. நம்முடைய தேவன் எப்படி இருக்காரு? ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லை, உருவம் இல்லை. மறுபடியும் அந்த சத்தம் வருது. 25 வருடம் அவன் காத்திருந்தான். கடவுள் சொன்னார் உனக்கு குழந்தைய தருவேன்னு. ஆனால் 25 வருஷம் காத்திருந்த அந்த பிள்ளை கொடுக்குறாரு. அந்த ஒரே பிள்ளைய எனக்கு நீ பலி கொடுன்னு கேட்குறாரு. அப்பவும் அவன் தன் மனைவி கிட்ட அதை பற்றி பேசலை, தன்னுடைய வேலைக்காரன்ட்ட அதை பற்றி பேசலை, தன் மகன்கிட்ட கூட அதை பற்றி சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து அப்படியே போகிறான். தன் பிள்ளைய அழைச்சிட்டு போகிறான். கட்டையை எரிக்கிறதுக்குரிய தகன பலிக்குரிய கட்டையை தன் மகனுடைய மேலேயே தலையில் வச்சு தூக்கிட்டு போகிறான். மலை மேலே வேலைக்காரனை கீழே இருங்க, நான் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போகிறான் விசுவாசத்தோட. அங்கே போயிட்டு வழியில் கேட்குறான் மகன், அப்பா கட்டை இருக்குது, எல்லாம் கத்திலாம் இருக்குது, தகன பலிக்கு ஆடு எங்கப்பா இருக்குது? ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்த்தது அவங்க அப்பா தகன பலிக்கு ஆட்டையோ அல்லது காளை மாட்டையோ ஒரு பலி கொடுத்து அதை தகன பலியாக எரித்திருப்பார். அவன் கேட்குறான் வழியில். அப்போ ஆபிரகாம் சொல்கிறான் மறுபடியும், அங்கே தகன பலிக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார், தனக்குரிய தகன பலிக்கு அவர் பார்த்துக்குவார். அங்கேயும் மகனிடத்தில் அவன் சொல்லலை. காரணம் கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அதை எப்படி நிறைவேற்றி முடிப்பேன்? அல்லேலூயா. அங்கே மேலே போகிறாங்க. போன பிறகு பார்த்தா கடைசியில் மகனை கையை காலை கட்டி கட்டையை அடிக்கிட்டு மேலே வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஈசாக்கும் ஒன்றும் கேட்கவே இல்லை. தன்னுடைய சொந்த மகனை கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் தகன பலி கொடுக்கும்படியாக போகிறான். கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை தரும், மறந்துடாதீங்க. நம்ம அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உதாசீனப்படுத்திட்டு போகிறோம், அலட்சியப்படுத்திட்டு போகிறோம். நமக்கு பொறுமை இல்லாமல் போகிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த வசனம் இப்படி இருக்கு, ஆஹா ஓஹோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறதற்குரிய ஒரு பொறுமையை இழந்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். 25 வருஷம் காத்திருந்தாங்க ஆபிரகாம். 25 ஆண்டுகள் காத்திருந்தான். கடவுள் சொன்னா நிச்சயமா எனக்கு குழந்தை கொடுப்பாரு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்த குழந்தையை கர்த்தர் பலியாக கேட்கிறாரு. அந்த 25 ஆண்டுகளும் கடவுளை அவன் ஆராதிக்கவும் பலி செலுத்தவும் துதிக்கவும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவனாக தான் இருந்தான். இந்த கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையிலே. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவர் சொல்றாரு, உன் சந்ததிக்குள்ளதான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், யார் ஒருவன் கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குள்ளே வர்றானோ, ஆபிரகாம் வழிபட்ட அந்த யாவே யெகோவா தேவனை தன் சொந்த இரட்சகராக சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதுதான் அது அர்த்தம். ஏன்னா நீங்களாலும் பிறப்பால் யூதர் கிடையாது. ஆனால் எங்கள் வசனம் பாருங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
உன் சந்ததிக்குள்ள அப்படின்னா கடவுளை தேடுகிற இந்த ஜனக்கூட்டத்திற்குள்ளே வருகிற அல்லது இந்த குடும்பத்திற்குள்ள கிறிஸ்தவ குடும்பத்திற்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்பதால் அங்கே சொன்ன வாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆதாம் ஏவாளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு நோவா வரைக்கும் காலையில் நோவா பற்றி பிரசங்கம் கேட்டோம். முதல் ஆராதனையில் நோவா ஒரு பேழை உண்டு பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் எல்லாமே அழிஞ்சு போகுது, உலகமே அழிஞ்சு போகுது. அந்த ஒரு குடும்பத்தில் இருந்தவங்க மூலமாக அடுத்த சந்ததிகள் பிறக்குது. அந்த சந்ததிகளில் நோவாவுக்கு பிறகு எல்லாம் அப்படியே கிறிஸ்துவை விட்டு விலகி போயிடுச்சு. எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடுச்சு. திரும்பவும் கடவுள் அங்கே இருந்து தான் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை பிரித்து எடுக்கிறாரு. இந்த காலையிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் அவன் சந்ததியையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய மனைவியை குறித்து நாம் பார்க்கிறோம். சாராளை குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். நல்லா கவனிங்க, அதான் சொன்னேன். சகோதரிகள், திருமணமான சகோதரிகள் மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படியணுமா. இங்கே சாராள் என்ன சொல்றா, ஆபிரகாமை ஆண்டவன் சொன்னாரா. எபேசியரில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கடவுளுக்கு கீழ்ப்படியது போல உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. இது இப்ப சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத நாட்களிலே ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிதான். இப்ப மனைவி, கணவன் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா மனைவி உனக்கு கீழ்ப்படிவா. அதான் அடுத்தது. புருஷர்களே, நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. நீங்க அங்க கீழ்ப்படியல அப்படின்னா உங்க மனைவி உனக்கு டகால் டெகா வைத்து காட்டும். இது என்ன சனியனா இருக்குன்னு அப்புறம் திட்டிட்டு உட்காந்துருப்பேன். நீ கடவுளுக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா உன் மனைவி உனக்கு கீழ்ப்படி மாட்டா. ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறாரு. இப்ப அவருடைய மனைவி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுகிறாள். அங்கே நான் வாசிக்கிறோம், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளையா இருப்பீர்கள். அடுத்தது சகோதரிகளுக்கு சொல்றாங்க, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்பட நல்லதை செஞ்சீங்கன்னா நீங்களும் சாராளுக்கு பிள்ளையா இருப்பீங்க. சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது அது சாதாரணமாக சிம்பிளாக நம்ம ஒரு வார்த்தையாக சொல்லிடுறோம். நான் நடைமுறை வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் சொன்னேன், கீழ்ப்படிதல் என்பது நாம் கேட்கிற வார்த்தையின்படி செய்வது கீழ்ப்படிதல். கடவுள் சொல்கிற வார்த்தையை கேட்டு செய்வது கீழ்ப்படிதல். அதே போல் கணவன் சொல்கிற வார்த்தையை கேட்டும் செய்யும் பொழுது அது கணவனுக்கு கீழ்ப்படியும். சில திருமணத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மகதானமா, கடவுளுக்கு நான் தலையாட்டுவாங்க சில நேரத்தில் பிரசங்கத்தில். அப்படின்னா பைபிள் சொல்லுது, எப்படி நீ கடவுளுக்கு கீழ்ப்படுகிறையோ அப்படியே உங்கள் வீட்டுக்காருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவியா? வாக்கு கொடுக்கும் போதும் அங்கே கேட்கும் பொழுது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாம் வாக்கு கொடுக்கும்போது கீழ்ப்படிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது கீழ்ப்படிந்து நடப்பியா? நடப்பேன். சாராள் ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சான், சாராள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவனே என்று அழைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ரகசியத்தை ஒன்றே மறைச்சி வைக்கல, எல்லாத்தையும் வெளிப்படுத்தினான்னு பார்க்குறோம். என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாம் ஃப்ரெண்டாக மாறிட்டான். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா, மனுஷனுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம கடவுளுக்கு ஃப்ரெண்டாக மாறிடலாம். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோன்றாரு.
நாம் கீழ்ப்படியும் பொழுது, கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது நம்மகிட்ட அவர் ஆர்வமாக பேசுகிறவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டிலே நம்ம பிள்ளைங்க எந்த பிள்ளையை அதிகமாக நேசிப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையை நேசிப்போம். நம்ம சொல்கிறத தட்டிட்டு போகிற பிள்ளையை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும், டென்ஷன் ஆகும். இது அடங்காதது, இது கீழ்ப்படியாதது, போய் ஊந்துட்டு வருது பாரு, சொல்ல சொல்ல கேட்காம கையை காலை உடச்சின்னு வருது. அது பார்க்கும் போதே எரிச்சலாக இருக்கும் நமக்கு. எந்த பிள்ளை நாம் சொல்கிறத கேட்டு அப்படியே செய்யுதோ, ஒரு வேலையிட்டா செய்யுதோ, நமக்கு அது மேலே ஒரு தனியான ஒரு பற்று இருக்கும். அதே போல தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் செய்யும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, இன்றைக்கு வந்திருக்கிற நாம் ஒருவேளை ஆண்டவர் இன்னும் அறியாமல் இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை, இந்த வேத புஸ்தகத்தில் கடவுள் சொல்லியிருக்கிற வார்த்தையை கேட்டு நீங்கள் நானும் கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி நம்ம கீழ்ப்படிவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 28:7 வசனம். ஆதியாகமத்தில் இங்கே நான் வாசிக்கிறோம், யாக்கோப்பு ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்க இல்லை, சின்ன பையன் அப்பா அம்மா பேச்சை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறான்னு இருக்கு. மூத்த மகன் கீழ்ப்படியாமல் அவன் என்ன பண்ணுறான்னா, இன்னும் எரிச்சல் உண்டாகும்படி அந்நிய குடும்பங்களிலே சம்பந்தங்களை தான் பார்க்கிறோம். அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், யாக்கோப்பு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவங்க சொன்னதை கேட்டு அவன் புறப்பட்டு போனான். பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில் இப்படி இருப்பா, இப்படி செய்ப்பான்னு சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு தேவை. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பெற்றாருக்கு கீழ்ப்படிங்க, இது கர்த்தருக்கு பிரியம். அப்போ பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியணும். வீட்டில் ஒரு சின்ன வேலையை சொன்னால் கூட அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கீழ்ப்படியலன்னு அர்த்தம். யாக்கோபு தன் பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். அவன் வாழ்க்கையில் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அதற்கு பிறகு அவன் அங்கே அந்த இடத்தை விட்டு பதான் அராமுக்கு போகும் பொழுது தான், அங்கே தான் அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் சுயநலங்கள் வருகிறது. தான் சம்பாதிக்கணும்னு அங்கே ஏமாத்துறான், சில காரியங்களை செய்யறான். ஆனாலும் கர்த்தர் பிறகு அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல், ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுறான் முட்டி போட்டு. அங்கே கர்த்தர் அவனுடைய பெயரை, அவன் குணத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை பற்றி அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஜெபம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். கடவுளோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், எதிர்ப்புகளை, தடைகளை உடைக்கும் ஜெபம். யாக்கோப்பு தன் வாழ்க்கையில் அவன் ஜெபித்ததுனாலே அவனுடைய குணங்களையும் அவனுடைய பெயரையும் கர்த்தர் மாற்றிட்டார். இதை ஞானஸ்நானம் கொடுத்து என் பேர் மாற்றுறாங்க அப்படின்னா, அந்த மாறுதல் அவன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பேர் மாற்றப்படுகிறது. பைபிளில் சில பேருக்கு பேரை மாற்றிருக்கார் ஆண்டவர். ஆபிரகாமே கூட ஆபிரகாம் தான் பேர் இருந்துச்சு, ஆபிரகாம்னு மாற்றுறாரு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சாராய் என்பதை சாரால்னு மாற்றுறாரு. எனவே பெயர் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே யாக்கோப்பு பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே ஒரு மாறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் இன்னைக்கு பார்ப்பீங்கன்னா லூக்கா 2:51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து தான் கடவுள்.
அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். பாவ மன்னிப்பை அவர் கொடுக்கிறார். நம்முடைய பாவத்து விமோசனத்தை கொடுக்கிற பரிகாரியாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் நமக்கு பாவத்திலிருந்து விமோசனம் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சிறு வயதில் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தார். ஒருத்தர் ஒரு ஐயா பாட்டு கேளுங்கள் தரப்படாதில் பாடுவார். அவர் 5 வயதில் ஆரம்ப பள்ளியில் பயின்றார். பிறகு அம்மா கூட இருந்து அவர் பெற்றோருக்கு அவர் என்ன பண்ணார், வேலை செஞ்சு உதவி செய்தார், கீழ்ப்படிஞ்சிருந்தார்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க, நம்ம கேட்டிருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவே தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்பது நம்ம வாழ்க்கையில் தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிஞ்சிருந்தார். இன்றைக்கு பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது நியாயம், இது கர்த்தருக்கு பிரியம். இயேசுவும் கீழ்ப்படிந்திருந்தார் சிறு வயதிலே. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் அடுத்து நாம் வாசிக்கிறோம். ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே, மறுபடியும் அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒபே பண்ணி கீழ்ப்படிஞ்சு அவன் இந்த விஷயத்தை செய்கிறான். வலையை போடுற தன் வாழ்க்கையில் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்த பேதுரு, அதில் அவன் மிகவும் திறமை உள்ளவனாய் இருந்தவன். அவன் ஒரு நாளிலே ஒன்றும் இல்லாத ஒரு நிலையிலே காணப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். வெறும் வலையை அலசிட்டு இருக்கிறான், மீனே கிடைக்கல. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வெறுமையாய் நாம் காணப்படுகிறோம். வாங்குகிற சம்பளம் காலி ஆகிடுது, வெறுமையாய் காணப்படுகிறோம். அந்த வெறுமை வரும் பொழுது டென்ஷன் அதிகமாகிடுது. வீட்டில் கையில் காசு இல்லைன்னு வச்சிங்களேன், கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் டென்ஷன் ஆகிடும். ஏதாவது ஒன்று பேசினா வாய மூடு, சீப்போ. இங்கே வெறும் வலையை விலசி கொண்டிருக்கிறான். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ இப்போ கொஞ்சம் தள்ளிக்கிட்டு போய் உன் வலையை இந்த பக்கமாக போடு, இடது பக்கமாக போடு, இல்லை வலது பக்கமாக போடுன்றார், வலது பக்கம் போடுன்றார். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுறேன். அங்கே நமக்கு தெரியும், பெரிய அற்புதம் நடக்குது. அவங்க வலை கிளியத்தக்க மீன் கிடச்சிது. அவங்க போட்டை இழுக்க முடியல, உதவிக்கு மற்றவர்களை சைகை காட்டி கூப்பிட்டாங்க. அதே கடல் தான், அதே போட்டு தான், அதே வலை தான். இன்றைக்கி அதே குடும்பமாக தான் நம்ம இருக்கிறோம், அதே மனைவி பிள்ளைகள் தான். ஆனால் நம் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மிகுதியாய் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வார்த்தையின்படியே அவன் செய்தான். அப்படியே தன்னுடைய குருவுக்கு கீழ்ப்படிந்த சீஷன் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். இது ஒரு கல்யாணத்தில் நடந்த அற்புதம். இயேசு செஞ்ச முதலாவது அற்புதம், ஃபர்ஸ்ட் மிரக்கல்ஸ். இயேசு செஞ்ச முதலாவது அற்புதம். அங்கே நான் வாசிக்கும் போது அங்கே எழுதியிருக்கு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். முதல்ல இயேசு ஒரு கல்யாணத்துக்கு போய் தான் முதல் அற்புதத்தை செய்கிறார். அந்த கல்யாணம் செவ்வாய்க்கிழமையில் நடக்குது. செவ்வாய்க்கிழமையில் தான் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். சமீபத்தில் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க பத்திரிக்கை செவ்வாய்க்கிழமை தான் வச்சுருக்கிறாங்க கல்யாணமே. செவ்வாய்க்கிழமையில் தான் அற்புதம் நடக்குது. அங்கே உணவு பற்றாக்குறை வருது. இயேசு என்ன பண்ணுறாரு, வேலைக்காரரை நோக்கி சொல்கிறாரு, ஜாடிகளில் தண்ணியை நிரப்புங்கன்றார். அவங்க நிரப்புனாங்க. இப்போ மொண்டுட்டு போய் கொடுங்கன்றார். இப்போ அந்த தண்ணியை மொண்டுட்டு போகிறாங்க. அது திராட்சை ரசமாக மாறுது, ருசியாக மாறிடுது.
இந்த கடவுளுக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படியும் பொழுது சுவையில்லாத நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பில்லாத, ஐக்கியம் இல்லாத நம்ம வாழ்க்கை ஐக்கியப்படும், அன்பினாலே நிரப்பப்படும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திற்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதை கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. நீங்கள் நானும் நம்ம வாழ்க்கையில் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அற்புதங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். அவர் கடல் மேலே நடந்தவர் மாத்திரமல்ல, அந்த கடலிலிருந்து வரிக்கு தேவையான பணத்தையும் கொடுத்தவர், அந்த கடலிலிருந்து வருமானத்துக்கு தேவையான மீனையும் கொடுத்தவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் இந்த காலையிலே நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் நாம் பார்த்த இவ்வளவு நேரம் கீழ்ப்படிந்தவுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். 1 நாளாகமம் 29-23 நாம் பார்க்கும் பொழுது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து, கவனிங்க, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தானா ராஜாவாய். ராஜாவுடைய சிங்காசனம் இல்லை, கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் உட்கார்ந்தான். கர்த்தர் அவனை கொண்டு வந்து அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து அங்கே நிறுத்துறாரு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பராக்கிரமசாலியாக இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அதை பார்த்த சாராலும் கீழ்ப்படிந்தான் ஆபிரகாமுக்கு. யாக்கோபு பெற்றோர் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான தீமையான காரியங்களையும் மாற்றி அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை, ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் கீழ்ப்படிந்திருந்து உரிய நேரத்தில் அவர் தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாலமோனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இயேசுவுக்கு அவருடைய சீஷன் கீழ்ப்படிந்திருந்தான். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததான வேலைக்காரன். நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுதுதான் ஒரு அதே ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். கீழ்ப்படுகிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க நமக்கு நேரமில்லை. அடுத்த தியானத்தில் கர்த்தர் சித்தமானால் கடைசி வாரத்தில் நாம் இதை குறித்து தியானிப்போம். இப்பொழுது நாம் வந்திருக்கிற எல்லாரும் நாம் அப்படியே எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்போம். கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா?